ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம ஆடிப்பெருக்கு அன்று இதை மட்டும் செய்யுங்கள், உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி செல்வ வளம் பல நூறு மடங்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ஆடிப்பெருக்கை ஒட்டி நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். அதில் முக்கியமானது ஆடிப்பெருக்கு தாலி மாற்ற நல்ல நேரம். தாலி மாற்ற முடியாதவர்கள் இப்படி செய்தால் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் அப்படின்ற பதிவு போட்டிருக்கோம். அதையும் போய் பாருங்க வீவர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி பெருக்கு அன்று தங்கம் வேண்டாம், இந்த பொருளை வாங்கினால் பொன் பொருள் வெள்ளம் போல பொங்கி பெருகும், ஆனால் இதை மட்டும் வாங்காதீங்க அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம். அடுத்ததாக ஆடிப்பெருக்கு அன்னைக்கு சர்வ மங்களமும் பொங்கி பெருக வீட்டில் எப்படி வழிபாடு செய்கிறது, புண்ணிய நதிகளுக்கு போக முடியாதவங்க வீட்டிலையே எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்றத பற்றி தெளிவாக ஒரு பதிவு போட்டிருக்கோம். இதெல்லாம் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும். அதாவது கடைக்கு ஏறி சென்று அந்த பொருள் இந்த பொருள்னு வாங்க வேண்டாம், தங்கம் வாங்க வேண்டாம், சொத்து சுகம் வாங்க வேண்டாம். இதை மட்டும் செஞ்சாலே போதும், உங்களுக்கு பல கோடி நன்மையை கொடுக்கும், அந்த கோடி செல்வங்களையும் கொட்டி கொடுக்கும். இந்த ஒரு காரியத்தை மட்டும் செஞ்சோன்னா அது என்ன காரியம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரக்கூடிய இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்றது ஒரு அற்புதமான நாள். அன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை பல மடங்கு பெருகும். அதுலேயும் நம்ம முக்கியமாக இந்த தானம் செஞ்சீங்க அப்படின்னா, அது சும்மாவே தானம் செஞ்சோம்னா நமக்கு பல நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். நம்ம தலைமுறைக்கும் அந்த புண்ணியத்தை கொடுக்கும். அதுவும் இந்த ஆடி பெருக்கில் 18ஆம் பெருக்கில் நீங்கள் இந்த தானங்களை செய்யும் பொழுது அது உங்கள் எத்தனை தலைமுறைகளுக்கு அந்த புண்ணியம் போய் சேரும் தெரியுமா? 18 தலைமுறைகளுக்கும் அந்த புண்ணியம் போய் சேரும். அந்த அளவுக்கு இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய தானம் அப்படின்றது மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எளிய பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். தானம்னா நம்ம பெருசாக பண்ணணும் அப்படின்றது கிடையாது. உங்களால் முடிஞ்ச அன்னதானமோ, வஸ்திர தானமோ, மங்கள பொருட்கள் அல்லது தண்ணீர் தானம், உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை தானமாக செய்யுங்க. முக்கியமாக இந்த ஆற்றங்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் 18 பொருட்களை அன்னைக்கு தானமாக கொடுப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. 18 பொருட்கள்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. தாம்பூலம் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி 18 பொருட்கள் அடங்கிய தாம்பூலத்தை ஒரு 5 பெண்கள், சுமங்கலி பெண்களுக்கோ அல்லது திருமணமாகாத அந்த கன்னி பெண்களுக்கோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் 18 தலைமுறைகளும் எந்த கஷ்டமும் இல்லாமல் நன்றாக வாழ்வார்கள் அப்படின்றதான் சாஸ்திரம். அதனால் அந்த 18 பொருட்கள் ரொம்பவே எளிமையான பொருட்கள் தான். மிஞ்சி மிஞ்சி போனால் 100-200 ரூபாய்க்குள்ளே நீங்கள் அதை கொடுத்துடலாம். ஒரு ஜாக்கெட் பிட்டு, அதுக்கப்புறமா வெத்தலை பாக்கு, பழம், பூ, மஞ்சள், குங்குமம், வளையல், சீப்பு, கண்ணாடி, இந்த மாதிரியான அந்த மங்கள பொருட்கள், பொட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு அவங்க ஒரு பெண்ணுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் தாராளமாக கொடுங்க. 18 பொருட்கள் ஈஸியாக சேர்ந்துடும். அந்த பொருட்களை கிளிப்பாக இருக்கலாம், ஹேர் பின்னாக இருக்கலாம், அந்த பேண்டு, தலையில் மாட்டுற பேண்டு, இந்த மாதிரி என்னவா வேணாலும் இருக்கலாம். உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை கூட்டி குறைச்சி கொடுத்துக்கலாம். இந்த தாம்பூலத்தை மட்டும் கொடுத்து பாருங்கள். 18 பொருட்கள் சேர்ந்த தாம்பூலத்தை நிச்சயமாக நான் சொல்கிற மாதிரி அந்த புண்ணியங்களும் அந்த பலன்களும் கோடி கோடி கொடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. அந்த அளவுக்கு இந்த 18 பொருட்கள் உங்களுக்கு அந்த கோடி புண்ணியங்களையும் கோடி பலன்களையும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி செல்வ வளங்களையும் கொட்டி கொடுக்கும். இது தவிர நம்ம சொன்ன மாதிரி அந்த அன்னதானம், வஸ்திர தானம், ஏழை குழந்தைகளுக்கு படிப்புக்காக ஏதாவது நீங்கள் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு உதவி செய்யலாம். இந்த மாதிரி என்ன உதவி வேணாலும் செய்யலாம். வாயில்லா ஜீவன்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம். பசு மாட்டிற்கு ஏதாவது ஒரு சாப்பிடுவதற்கு தானம் கொடுங்க. கோசாலைக்கு சென்று அங்கே அந்த மாட்டுக்கு, பசு மாட்டிற்கு பூஜை செஞ்சு நீங்கள் தாராளமாக ஏதாவது அதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுவும் பல கோடி மடங்கு உங்களுக்கு பலன்களையும் புண்ணியத்தையும் கொடுக்கும். இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே கஷ்டப்படுகின்ற ஏழை எளியவர்களுக்கு, வறுமையில் வாழ்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அந்த உதவிகளை இந்த நாள் அன்று செய்யுங்க. அவங்க மனம் அவ்வளோ குளிரும். அந்த சந்தோஷம் எவ்வளவு கொடுத்தாலும் நமக்கு கிடைக்காது. அந்த மாதிரி நீங்கள் தேடி நீங்கள் கொடுங்க. நிச்சயமாக அது உங்கள் 18 தலைமுறைகளுக்கும் அந்த புண்ணியங்களையும் அந்த பலன்களையும் கொண்டு போய் சேர்க்கும். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் உங்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளும் 16 பேரும் பெற்று சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வார்கள், வாழையடி வாழையாய். கண்டிப்பாக இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு செய்யக்கூடிய தானம் அவ்வளவு மகிமை வாய்ந்தது. அதனால தான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன்.
அதனால் இந்த 18 பொருட்களை தானமாக செஞ்சாலும் சரி, வேறு என்ன செஞ்சாலும் சரி, நிச்சயம் அது பல கோடி மடங்கு புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும். செஞ்சு பாருங்கள். இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.